இதை பாருங்க, மீன் நம்பியில் புழிஞ்சு எடுத்துட்டேன். புழிஞ்சு எடுத்ததில் 5 லிட்ரு வந்துருச்சு. 5 லிட்ரு தான் வலி வந்துருச்சு. இது எடுத்து வச்சு இப்போது வாழைப்பழ கரைசல் புளி தர அதில் தான் ஒரு 2 லிட்டர் புழிஞ்சு எடுத்துட்டேன். வாழைப்பழ நாடிச்சதுன்னு ஊறல் போட்டு ஒரு 30-40 நாள் இருந்து எடுக்கணும். புழிஞ்சு எடுத்தோம்னா வாழைப்பழ கரைசல். செடிக்கு, கற்று செடிக்கு 5 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 200 மில்லி ஊற்றி அடிக்கலாம் வாழைப்பழ கரைசல். மீன் நம்பியில் ஒரு 150 மில்லி, டேங்க் லிட்டருக்கு 1 மில்லி போட்டு அடித்தா நல்லா பூ எடுக்கு, காய் நல்லா சைனிங்காக வரும். 5 நாளைக்கு ஒரு டைம் அடித்தா போகுது. அப்படியே பூ ஃபுல்லாக பிடிக்கும். வெறும் பூவாகவே இருக்குது. மொக்கு கொட்டுற அன்னைக்கு பூ நல்லா அதிகமாக பிடிக்கும். எல்லா பூவும் காய்க்கு வராப்புல வரும், கொட்டாது கீழே. ஊற்றி வடித்து வச்சுட்டா டேங்க் கலந்து ஊற்றிக்கலாம். எத்தனை டேங்க் வேணுமோ அத்தனை டேங்க் கலந்து ஊற்றிக்கலாம். இங்கோட மீன் இந்த புளியில் அது நாளைக்கு எடுக்கணுது. இதோடு 4-5 மாதம் ஆகி போச்சு. ஒரு டைம் எடுத்தோன்னா போதும், அவ்வளோதான். இல்லையா, கை எப்படி மணக்குது. இன்னும் உள்ள பேரில் ஒரு 20 கிலோ மீன், 20 கிலோ நாட்டுச்சரை கொடுத்து தர ஒரு 60 நாள் ஆயிடுச்சு. இன்னொரு 10 நாள் போனால் அதையே புழிஞ்சு எடுத்துடலாம். பூட்டானிக்கு வாங்க வேண்டியதில்லை, இதே நல்லா பூ எடுக்கு. மருந்தோட கலந்து அடிக்கலாம், தண்ணியை அடித்தா நல்லா இருக்குது. நேற்று மருந்து அடிச்சிட்டேன். நாளைக்கு இந்த 2 கரைசலும் அளந்து ஊற்றி அடிப்பேன். அதோட தான் மோர் கரைசல் இருக்குது. மோர், புளிச்ச மோர், அது ஒரு 10 லிட்டர் போட வச்சுக்கிறேன். அதை ஒரு மோர் இருக்குது, அது 10 நாள் ஆயிடுச்சு, 15 நாள் ஆயிடுச்சு. அதை நாளைக்கு எல்லாமே கலக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், போதும்.